இந்தியாவிலே மக்கள் தொகை அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது புதுவை மாநிலம் அந்த உயிரிழப்பிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருப்பதை பல நேரங்களிலே சுப்ரீம் கோர்ட்டானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களை உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே வருகின்ற 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட இருக்கின்றது. அதன் பிறகு 12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக, அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக உங்களுடைய மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர மக்களை எந்த விதத்திலும் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. எனவே நம்முடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருடைய கடமை. எனவே அதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக மக்களிடத்திலே விளம்பரங்கள் மூலமாக தகவலை கொண்டு செல்வது, தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய மக்களுக்கு அந்த தகவலை கொண்டு செல்வது, அரசு அலுவலகங்களிலே பணிபுரிகின்ற அரசு ஊழியர்களுக்கு அந்த தகவலை கொண்டு செல்வது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது,